ஸ்திரீயே இதோ உன் மகன். யோவான் 19:26 3வது வார்த்தையில் நம்ம வந்திருக்கிற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது தாய் தான் மரியாள். எப்பொழுது ஊழியத்துக்குள்ளே வந்துட்டோமோ அப்பொழுது உறவு முறைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்திவிட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. மோசே பார்த்தா ஆரோனை கூப்பிட்டு வந்துடுறாரு, ஆபிரகாம் பார்த்தா லோத்தை கூப்பிட்டு வந்துடுறாரு. இதை படித்து நம்ம புதிய ஏற்பாட்டு சபை, ரத்தம் சிந்தப்பட்ட சபை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர்களாகி நாம் என்ன செய்கிறோம்? சொந்தங்கள் பலிபீடத்தில் பெரிய இடத்துல இடம் வகிக்கிறது. வரக்கூடாதுன்னு சொல்ல, உன் மீது இருக்கிற ஆவியாய் உன் சந்ததி மீது உன் சந்தானம் மீதும் ஊற்றுவேன் என்று சொன்னால் உடன்படிக்கை அப்படி தொட்டு வருகிறது என்றால் சந்தோஷம். இந்த அசையும் சொத்துக்காக அடுத்த சந்ததியரை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது கண்டனத்துக்குரியது என்பதை தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவை மரம் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஸ்திரீயே என்று சொல்லுகிற பொழுதே அப்பொழுது தாயே என்று சில இடத்துல எழுதியிருக்கிறது, இந்த இடத்துல ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாயேனால் ரோட்டில் பார்த்துருக்கேன் நான் தாயேன்னு, இங்கு ஸ்திரீயேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மான்னு சொல்லியிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு உறவு வருகிறது. இங்கே மாம்ச உறவுக்கு இடம் இல்லை. என் இனத்தான், அப்போ சொல்லுடைய இனத்தானாகிய 2 பேர் போய் ஊழியம் செய்தாங்க. இப்போ அந்த இல்லை டாப்பிக்கு, அதனால் அந்த பேர் சொல்லக்கூட விரும்பலை. நான் ஊழியமே அட்டுழியம் மாறி எல்லாம் பிரிவு வந்து உடஞ்சி சிறுதி நிர்மூலமானது. ஊழியமே அட்டுழியம் மாறி போனது. இனத்தானோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறான். மார்க்கும் பர்னபாஸ் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இது சரிப்பட்டு வராது. ஊழியத்துக்கு உங்கள் இனம், உங்கள் அடையாளம் எல்லாம் மாற்றி விட வேண்டும். சிலுவை மரம் நம்முடைய அடையாளத்தை மாற்றி விடுகிறது. அந்தமா மறுதளிக்கிறதுக்கு முன்பாக இவர் தேசிய அளவில் ஒரு பெரிய குற்றவாளியாக ரோமபுரி அரசாங்கத்துக்கு காணப்படுகிறார். இயேசு யார் என்று மறுதளிக்கிற நேரத்தில் எல்லாரும் அவர் கூட்டத்து சீட்டெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சிட்டான் 3 முறை, மற்றவங்க எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் இயேசுவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் மறுதளித்து விட்டார்கள். பயம், தண்டனை நினைத்தா பயம். சரி, இந்த அம்மாவாகிலும் தாயேன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு எதனா பிரச்சனை வந்துடும் சொல்லியிருக்கலாம். ஸ்திரீயே இதோ உன் மகன். அதனுடைய பொருள் என்னவென்றால், பெற்றெடுத்த அந்த இரத்த பாசம், அந்த பந்தம் இருக்குது பாருங்க, அது வீட்டு வர இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லை உங்கள் பிள்ளைக்கு கூடுதலாக ஒரு முட்டை வைக்கிறீங்க, கூடுதலாக கொஞ்சம் பதார்த்தம் வைக்கிறீங்கன்னா பிரச்சனை. அது சபை வரைக்கும் வரக்கூடாது. சபைக்குள்ளெல்லாம் நம்ம யார்? சகோதரிகளாக இருக்கிறோம். எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு சகோதரர்களாக இருக்கிறோம். இதில் ஊழியக்காரர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பலிபீடத்தில் நீங்கள் ஏற்றுங்க, உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்க, எல்லாமே செய்யுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அது ஏற்ற பிறகு அது சகோதரனாக சகோதரியாக தான் காணப்படணுமே தவிர, அந்த இடத்துல ரத்த சம்மந்தப்பட்டதுக்கு இன்னாருடைய மகன் என்றதெல்லாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அபிஷேகம் நிலைப்படாது.